சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இசை 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 நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் சுடுகிறது, இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம். முள்ளாய் அடிக்காதே. நான் உங்க மேல கொலை காண்ட்ல இருக்கேன், பேசாம இங்க இருந்து போயிடுங்க. நான் உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேனே, அந்த கோவத்துல இருக்கே நீ. உனக்கும் சேர்த்து தான் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். வாய்ஸ் பிரியாணி சூப்பரா இருக்கும். வா வா சாப்பிடலாம், வா வா. எனக்கு எந்த ஆணியும் வேண்டாம். எனக்கு எதுக்கு நீங்க பிரியாணி வாங்கிட்டு வந்தீங்க? எதுக்கு வாங்கிட்டு வருவாங்க? சாப்பிடுறதுக்கு தான். எனக்கு நீங்க ஏன் சாப்பாடு வாங்கிட்டு வரணும்? நான் யாரு உங்களுக்கு? என்ன ஈசு, நான் யாருன்னு பொசுக்குன்னு கேட்டுட்ட? நீ என் புருஷன், பொண்டாட்டி பொண்டாட்டி. நான் உன் புருஷன். இந்த பாரு தாலி கட்டி இருக்கேன் பாரு. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. வேற எதுக்கு குறைச்சல் ஈசு? சின்னையா, ஒன்னும் தெரியாத மாதிரி அப்படியே நடிக்காதீங்க. நான் வேலைக்கு போறது உங்களுக்கு பிடிக்கல. அந்த கோவத்துல என்ன அத்தை கிட்ட மாட்டி விட்டு என்ன அத்தை திட்டுற அளவுக்கு நீங்க பண்ணிட்டீங்கல்ல. அது நான் என்ன சொல்ல, இல்ல ஈசு. என்ன இல்ல ஈசு? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ரொம்பதான் பாசமா இருக்கிற மாதிரி பிரியாணிய வாங்கிட்டு வந்துட்டு என்ன சீன் போட்டுட்டு இருக்கீங்களா? நான் சீனும் போடல, ஜானும் போடல ஈசு. நான் சொல்றத கேளு ஈசு. முடிஞ்சு போன கதையெல்லாம் பேசி கோச்சுக்கிட்டு இருக்காத என்ன. பிரியாணி சூடா இருக்கும் போதே சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். என்ன அடிக்கிறியா நீ? அபிமா அபிமா அபிமா, உன் அக்கா சாப்பிட கூப்பிட்டா என்னையே அடிக்கிறா தெரியுமா? ஐயோ, போய் 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 அபிமா, நாளா அடிக்கல. கைய லேசா அப்படி தட்டி விட்டா அவ்வளவுதான். கைய லேசா தட்டி விட்டா என்ன, அடிச்சா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. இருந்துட்டு போகுது. பொண்டாட்டி கையால அடி வாங்க வேண்டிய எனக்கு ஒண்ணும் வேண்டாம். சரி, இங்க பாரு அபிமா, நான் உனக்காக தான் பிரியாணி சாப்பிட வரேன். சின்னையாக்காக ஒண்ணும் இல்ல. அப்படியா? சரி சரி, வாங்க வாங்க, தண்ணி பாட்டில் எடுத்துக்க. வாங்க 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 வா வா வா, சீக்கிரம் சூடாரி போகுது. அபிமா, உள்ள எடுத்துட்டு போவனா? இங்கே உட்காந்து சாப்பிடுவோம். வா உட்காரு உட்காரு. தொர 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 சூடாரிற போகுது. ஆண்டவா, என்னது இது? அபிக்கு லெக் பீஸ் இருக்கு, ஈஸ்வரிக்கு லெக் பீஸ் இருக்கு, எனக்கு மட்டும் லெக் பீஸ் இல்ல. ஏன் ஆண்டவா என்ன எப்படி சோதிக்கிற? இது என்ன பீஸ்னே தெரியல. ரொம்ப புலம்பாதீங்க, இந்தாங்க. குடு 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 குடு. ஆஹா, நல்ல பெருசா வச்சிருக்கானே. யாரு? சே, யாரு? சிவ பூஜையில கரடி மாறி சந்தோஷமா இருக்கிற நேரத்துல போன் பண்றது. அம்மா, இந்த ஐசு நீங்க பேசு. ஐயோ, நான் பேச மாட்டேன். ஏற்கனவே அத்தை என் மேல கோவமா இருக்காங்க. நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க சின்னையா. மாட்டுவா. ஹலோ அம்மா. டேய் அழகு, என்னடா பண்ணிட்டு இருக்க? இன்னும் நீ சாப்பிட வரல? வா வந்து சாப்பிடு. அம்மா, என்னம்மா சொல்ற நீ இன்னும் சாப்பிடலையா? இல்லடா, மாத்திரை போடணும்ல, அதனால நான் சாப்பிட்டுட்டேன். நீயும் ஈஸ்வரியும் வந்து சாப்பிடுங்க, வாங்க. அம்மா அம்மா அம்மா, அது ஈசு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுச்சா, அதான் அதுக்கு பிரியாணி வாங்கிட்டதம்மா. நான் கேட்டேனா? ஓ, பிரியாணியா? ஆமாமா, இப்பதான் நானு அபி ஈசு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அத்தை அத்தை, எல்லாம் போய் போய் போய். நான் சின்னையா கிட்ட பிரியாணி எல்லாம் கேட்கவே இல்ல. உங்களுக்கு இருக்கு சின்னையா, அவரா வாங்கிட்டு வந்து என்னையும் அபியையும் சாப்பிட வச்சிட்டு இருக்காரு. அது சரி. இங்க என் கண்ணு முன்னாடி ரெண்டு பேரும் எலியும் பூனையுமா சண்டை போடுற மாதிரி போட்டுட்டு நீங்க ஸ்பெஷலா கெஸ்ட் ஹவுஸ்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இனிமே என் கண்ணு முன்னாடி வந்து ஏதாவது பிரச்சனைன்னு பஞ்சாயத்து பண்ணி வைங்கன்னு சொல்லுவீங்கல்ல, அப்ப வச்சுக்கிறேன் உங்களை. வை.
ஐயோ சின்னையா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டு என்ன எதுக்காக அத்தை கிட்ட மாட்டி விட்டீங்க? என்ன ஏன் எனக்கும் அத்தைக்கும் நடுவுல பிரச்சனை பண்ணி விடுறீங்களா? ஈஸி ஈஸி, நான் ஏன் உங்க 2 பேருக்கு நடுவுல பிரச்சனை பண்ணி விட போறேன்? என்ன பிரச்சனை பண்ணி விடல? பொண்டாட்டிக்கும் அம்மாக்கும் நடுவுல பிரச்சனை பண்ணி விட்டு அதுல குளிர் காயிற ஒரு வழக்கமான சராசரி புருஷனா நீங்க ஆயிட்டீங்கல்ல? இல்ல ஈசு, அப்படிலாம் இல்ல. பிரியாணி ஆறுதுல, சாப்பிடு ஈசு. மத்ததெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். வா சாப்பிடு 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 அபிமா. ஐயோ கீழே விழுந்துருச்சா? சரி இருக்கட்டும். நல்லா இருக்குல்ல? நீ சாப்பிடு, என்கிட்ட இருக்கு. உனக்கு வேணுமா? இது வேணுமா? சரி வேணா நான் விடுவேன். டேய் அழகு சுந்தரம், இன்னில இருந்து எண்ணி 30வது நாள் ஈஸ்வரியே இந்த யூனிஃபார்மை கலட்டி போட்டுட்டு இந்த போலீஸ் வேலையை விட்டுறேன்னு சொல்லியிருக்கா. இன்னில இருந்து கவனமா ஒவ்வொரு நாளையும் எண்ணிக்கிட்டே இருக்கணும்டா, மறந்துட கூடாது. அண்ணே, டேய் பிரியாணி, வாடா 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 வாடா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கனே. டேய் இந்த பள்ளிக்கூட ட்ரெஸ்ல நீ அருமையா இருக்கடா. என்னடா புது பேகு? ஆமா. அடேங்கப்பா, புது சாக்ஸ் எல்லாம் போட்டு அசத்துறிய. நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு சேர போறேனா, அதுக்கு நீங்களும் ஈஸ்வரகாவும் வசந்தரா அம்மாவும் தான் காரணம். டேய் அப்படிலாம் இல்லடா. அப்படித்தானே, என்னை ஆசீர்வாதம். டேய் டேய் டேய், என்னடா பண்ற நீ? ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு. டேய் பிரியாணி, என்ன மாதிரி எழுத படிக்க தெரியாதவனுக்கு தான் படிப்போட அருமைனா என்னன்னு நல்லா தெரியும். அதனாலதான் சொல்றேன், நல்லா படி, நிறைய படி, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிடா. படிப்புக்கெல்லாம் முடிவே இல்லைன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்களாம். நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு படிடா, நான் உன்னைய படிக்க வைக்கிறேன்டா. இங்க வரு, இந்த அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி நீ படிச்சு படிச்சு அப்படியே ஒசரத்துக்கு போகணும். இங்க வர்றா, என்ன நடந்தாலும் சரி நீ மட்டும் இன்னொரு அழகு சுந்தரமா ஆயிடவே கூடாதுடா. சூப்பரா சொன்னீங்க சின்னையா. வா வா ஈசு. பிரியாணி பையில இந்த யூனிஃபார்ம்ல பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒன்னு இந்த யூனிஃபார்ம்ல பாக்குறதுக்கு எனக்கு சங்கடமா இல்ல இருக்கு. பிரியாணி, அக்கா, இந்த ட்ரெஸ்ல நீ சூப்பரா இருக்கடா. அக்கா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. டேய், டேய், டேய்.